இறைவனுக்கு நன்றி. ஆயிரத்தி 1972 ஆண்டில் நடிகர் திலகம் நடித்து 7 திரைப்படங்கள் வந்தன. அதேபோல எம்ஜிஆர் நடித்து 7 திரைப்படங்கள் வந்தன. அந்த ஆண்டில் வந்த திரைப்படங்களில் மிகப்பெரிய தனி சிறப்பு பெற்ற, வரவேற்பு பெற்ற படங்களில் ஒன்று வசந்த மாளிகை. நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ நடித்த வசந்த மாளிகை. இந்த படம் தமிழ்நாட்டில் 250 இடங்களிலும், தமிழ்நாட்டில் 250 நாட்களும், இலங்கையில் 300 நாட்களும் ஓடி மாபெரும் சாதனை படைத்தது. மாளிகை திரைப்படத்தை மக்கள் விரும்பி சென்று தேடி பார்க்க காரணமாக இருந்தது 2 வரியில் சொல்வதென்றால், காதலின் ஆழத்தை ஏழை பணக்காரன் என்ற எல்லைக்குள் சொல்ல புகுந்து, தோல்விதான் இனி மரணமே என்றவாறு ரசிகர்களை கிளறச் செய்து, கிறங்க வைத்து, இறுதியில் சுபமே என்று வெற்றி படமாக அமைந்தது. திலகம் சிவாஜி கணேசனின் காதலுக்கான அந்த அழகான நடிப்பில் இந்த படம் சிகரம் தொட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். 1972 இருந்து காதலின் வனப்பை, மென்மையை, மேன்மையை சொன்ன படங்கள் சிவாஜிக்கு மிகுதியாக உண்டு. ஊட்டி வரை உறவு காதலர்களின் கண்களுக்கு குளிர்ச்சி ஊட்டிய சிவாஜியின் படம். அதற்கடுத்த ஆண்டு நீயா நானா என்று போட்டி போட்டு நாட்டியமா நாதஸ்வரமா என்று பேச வைத்து, காதலாகி கசிந்தூருகி கண்ணீர் மல்க வைத்த திரைப்படம் தில்லானா மோகனாம்பாள். அதற்கடுத்து ஆண்டில் காஞ்சனா என்கிற கட்டழகியோடு கடல் கடந்து சென்று காதலித்து வந்த படம் சிவந்தமன். எங்கிருந்தோ வந்தால் சொர்க்கம் என்று 2 படங்களையும் அடுத்தடுத்து ஆண்டின் 70களில் 2ம் காதலுக்கான வெற்றி படங்களாக அமைந்தன. 1971 சிவாஜியின் இளமை துள்ளும் காதல் சேஷ்டைகள் கொஞ்சம் தூக்கலாக தெரிந்த படம் தேனும் பாலும். மேற்சொல்லிய அத்தனை படங்களிலும் புலப்படாத காதல் மெய்ப்பாடுகளை சிவாஜி கணேசன் வசந்த மாளிகையில் சாரஞ்சாரமாக தொடுத்திருந்தார். நம்மை சொக்க வைத்து, காதல் நடிப்பில் நம்மை சொக்க வைத்த நடிப்பு சொக்கரானார் சிவாஜி கணேசன். மாளிகையின் கதை சுருக்கம்: அழகாபுரி ஜமீன்தாரின் இளைய வாரிசு ஆனந்த். அழகுக்கே ஓர் இளவரசராக தோன்றியிருந்தார். அழகான இளவரசராக சிவாஜி கணேசன். மதுவாலும் மாதுவாலும் சித்தம் பித்தம் கொண்டார். தாயாலும் தனையனாலும் திருத்த முடியாத அந்த கட்டழகு காளைக்கு காரியதர்சியாக வருகின்ற லதா என்கின்ற பெண் அவரை காதல் வசப்படுத்தி, காதலில் உருக வைத்து மனிதனாக மாற்றுகிறார். குடிகாரனாக, கூத்தி கள்ளனாகவும் உலகத்தின் கண்களுக்கு தெரிய வந்தவனை உள்ளார்ந்த நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரனாக லதா மாற்றுகிறாள். கலைமகள் கைப்பொருளான வீணையை தூசி தட்டி எடுத்து அதனை இனிய ராகங்களோடு சேர்த்து மீட்டுகின்றாள். சரின்னா சரி, யாரா இருந்தாலும் விடக்கூடாது, வேண்டாம்னா வேண்டாம், விபச்சாரியாக இருந்தாலும் தொடக்கூடாது என்னும் மன்மத வசனங்களை சொல்லி திரிந்த ஆனந்த் லதா வழியாக அனைத்து கெட்ட பழக்கங்களையும் துறந்து காதல் வயப்படுகிறார். கிண்ணத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன் என்கின்றான் ஆனந்த். ஆனந்தை வாரி வாரி லதா இறைத்தால் ஆனந்தம். அந்த ஆனந்தத்திற்கு கட்டுப்பட்டு இருவருமே காதல் ராஜ்யத்தில் காதலுக்காக ஒரு தாஜ்மஹால் ஷாஜஹான் கட்டியது போல லதாவுக்காக ஒரு வசந்த மாளிகையை கட்டி காதல் மாளிகையை எழுப்புகின்றார் ஆனந்த். மாளிகை யாருக்காக என்று லதா கேட்கும்போது, யார் அந்த புண்ணியவதி என்கிறாள். வா, அவளை நான் காட்டுகிறேன் என்று சொல்லி அழைத்து சென்று அதிசய மாளிகையின் சுழலும் கண்ணாடி முன் நிறுத்துகின்றான். 7-8 கண்ணாடிகளிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் அவளது முகம், அழகு முகம் துடிக்கிறது. லதாவும் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்கும்போது அங்கு ஒரு சதி ஆலோசனை தீட்டப்படுகிறது. காதலிக்கிற போது எட்டி பார்க்காத ஏற்றத்தாழ்வுகள் பிரிப்பதற்கென முன் வருகின்றன. பிரிகிறாள் லதா. துயரம் தாங்காமல் சாவின் எல்லைக்கே போகிறான் ஆனந்த். காதலி திடுக்கிட்டால் உயிர் பிழைப்பதானால் உயிர் பிழைத்தானா என்பதுதான் கதையின் கேள்விக்குறி. படத்தின் முடிவு: ஒரு மாவட்டத்தில் கதாநாயகன் மரிக்கிறார்.
மற்றொரு மாவட்டத்தில் திரையரங்குகளில் அவர் சாகவில்லை என்று காட்டப்பட்டது. நடிகர் திலகத்தின் சிவாஜிகள் அவர் இறந்து போவது போல ஏற்றுக்கொள்ளவில்லை. நிறைய போராட்டம் செய்தார்கள் பல தியேட்டர்களில். அதனால் அவர் இறந்து போகாத போல காட்சியை அமைத்தார்கள். ஒரு இளைஞன் தன்னுடைய காதலியை எப்படியெல்லாம் அழகாக ரசித்து கூப்பிட வேண்டும் என்பதற்கு இந்த படத்தில் லதா என்று மிக அழகாக உச்சரித்திருப்பார் நடிகர் திலகம். காதலர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். படத்தில் ஆனந்தாக சிவாஜி கணேசன் அழகு ததும்பும் நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். அழகாபுரியின் பெரிய ஜமீன்தாராக பாலாஜி தன் மிடுக்கான தோற்றத்திலேயே ஜொலித்தார். சாந்தகுமாரி அழகாபுரியின் சாட்சாத் மகாராணியாக பொழிந்தார். வி.கே. ராமசாமி, நாகேஷ், ராமபிரபா ஆகியோர் இணைந்து நகைச்சுவைக்கு பஞ்சம் வைக்கவில்லை. அதே சமயத்தில் இந்த படத்தில் இருந்துதான் இரட்டை அர்த்த வசனங்கள் சினிமாவுக்குள் வந்தது என்றும் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வி.கே. ராமசாமி முழங்கியிருப்பார். பழம்பெரும் இயக்குனரும் நடிகருமான வி.எஸ். ராகவன் பிரியமுள்ள வேலைக்காரனாக ஒரு நடிகர் அந்த அளவுக்கு நடித்திருப்பாரா என்றால் அந்த அளவுக்கு ஒரு வேலைக்காரனாக நடித்திருப்பார். மிக சிறப்பான ஒரு குணாம்சம் உள்ள நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த திரைப்படம் 1972 வெளியான போது சென்னை நகர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் பல நகரங்களில் பெரிய பெரிய போஸ்டர்கள், அந்த போஸ்டர்கள் எப்படி இருக்கும் என்றால், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாணிஸ்ரீயுடைய கழுத்தில் முத்தமிடுகின்ற அந்த காட்சி அப்படியே ஆள் உயரத்திற்கு போஸ்டராக வைத்து திரும்பிய பக்கமெல்லாம் ஒட்ட வைத்திருந்தார்கள். இந்த முத்த காட்சி படத்தில் மட்டுமல்ல, பல எங்கும் ரசிகர்களை கிறங்க வைத்தது, பார்க்க வைத்தது. இந்த மாளிகையின் கனவு கன்னியாக வாணிஸ்ரீயை இயக்குனர் கே.எஸ். பிரகாஷ் ராவ் வெளிப்படுத்தினார், பிரகாசிக்க வைத்தார். மற்றும் பண்டரிபாய், சுகுமாரி, செந்தாமரை, டி.கே. பகவதி, புஷ்பலதா, சி.கே. சரஸ்வதி, எஸ்.வி. ரங்கராவ் என்னும் திறமையான நடிகர்கள் படத்திற்கு பலம் சேர்த்தனர். இந்த படத்தை ராமநாயுடுவும் பெரும் பொருட்செலவில் இந்த படத்தில் உருவாக்கி கௌரவ வேடத்தில் விண்ணப்பித்தார். அது மட்டுமல்ல, இந்த படத்திற்கு நடிப்பினால் உயிரூட்டி அந்த கதாபாத்திரங்களாகவே நடித்து மக்கள் மனதில் குடியேறியது அந்த மாளிகையும் தான். கௌசல்யா என்ற எழுத்தாளர் தெலுங்கில் பிரேம் நகர் என்ற பெயரில் எழுதிய அந்த கதைக்கு தமிழில் பாலமுருகன் திரைக்கதை வசனம் எழுதி மாபெரும் ஒரு காவியமாகவே உருவாக்கியிருந்தார். இசை திலகம் மாமா மகாதேவ இசைக்கு தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெரும் கவியரசு கண்ணதாசன் பாடல்களை புனைந்திருந்தார். இல்லை இல்லை, காதலை உருக வைத்திருந்தார் பாடல்களால். எண்ணத்தை ஏந்துகிறேன் ஏன் ஏன், ஒரு பலர் எண்ணத்தில் நீந்துகிறேன் ஏன் ஏன் என்ற அந்த பாடல், கலக்கலான அந்த அற்புதமான நடனமும், டான்சர்களின் துள்ளலான நடனமும், அதற்கு ஈடு கொடுத்து சிவாஜி ஆடிய அந்த நடனம் தனி ஸ்டைலானது. குடிமகனே பெருங்குடிமகனே என்று சிஐடி சகுந்தலாவின் அந்த கிறுக்கமூட்டும் அந்த டான்ஸ் நம்மையும் மயக்கியது. கண்ணி வாணிஸ்ரீ கலைமகள் கைப்பொருளே என்ற பாடலில் ஒரு உருக வைத்தார், நம்மையும் கலங்க வைத்தார். இக்கம் என்ன உந்தன் மௌனம் என்ன, மணி மாளிகைதான் கண்ணே என்கின்ற அந்த நடிப்பில் ஊட்டியில் மிக அழகான ஒரு சிற்பத்தை, ஒரு காதலின் காவியத்திற்கான நடனத்தை அங்கு வெளிப்படுத்தியிருந்தார் சிவாஜி கணேசனும் வாணிஸ்ரீயும். மனம் வேண்டும், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று என்கின்ற அந்த பாடல் வரிகள் கண்ணதாசனுக்கானது, அவருடைய சொந்த வரியும் கூட. இது யாருக்காக? இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலந்த மாளிகை. இந்த பாடல் ஒரு நடிகர் திலகத்தின் நடிப்பை எங்கே நிம்மதி போல அந்த எப்படி ஒரு புதிய பறவையில் வெளிப்படுத்தினாரோ அந்த அளவுக்கு ஒரு உருக்கமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். வசந்த மாளிகை மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.